இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக நான் என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2வது நாளுக்காக உங்கள் யாவரையும் நான் என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 2வது நாளில் கூட நான் முதல் நாளிலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது என்று சொல்லி. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே வரும், சமாதானம் நிலவும். இந்த 2வது நாளிலே நாம் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன நன்மைகளை அல்லது என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறது என்று சொல்லுவோம் என்றால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய வஸ்திரங்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாம் பல நேரங்களில் அப்படியே நான் பரிசுத்தமாக ஆண்டவர் வருகை வரையிலும் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுவேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. அவ்வப்போது நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக அல்லது நம்முடைய இயலாமையின் காரணமாக நாம் பாவத்திலே விழ வேண்டிய அநேக சூழல்கள் நமக்கு வந்து விடுகிறது இல்லையா? அநேக நேரங்கள் வந்து விடுகிறது. அப்போது அந்த பாவத்தில் விழுகின்ற நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வஸ்திரம், அநேக வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வஸ்திரத்தை பற்றி அல்ல, ஆவிக்குரிய வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாவத்தில் விழும் போதெல்லாம் அந்த வஸ்திரம் ஒரு கரைபடிந்த வஸ்திரமாக மாறிப்போகிறது. கரைபடிந்த வஸ்திரத்தை நாம் யாரும் உடுத்துவதில்லை இல்லையா? நம்ம உலக பிரகாரமாக நம்முடைய ஆடையிலே ஏதோ நம்ம எங்கேயோ நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு கரை விழுந்து விட்டது, படிந்து விட்டது என்று சொன்னாலும் உடனே நம்ம என்ன செய்வோம், அதை கலத்தி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம் இல்லையா? இந்த உலக பிரகாரமான ஒரு வஸ்திரத்துக்கே நம்ம இவ்வளவு அக்கறை செலுத்தணும்னு சொன்னால், நம்ம ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ரத்தம் மாத்திரமே, அவருடைய ரத்தத்திலே முங்கி அதில் வெளுத்து தோய்த்து நம்முடைய வஸ்திரத்தை சுத்தப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த வழிகளிலும் நம்முடைய வஸ்திரத்தை சுத்தப்படுத்த முடியாது. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அநேக வஸ்திரங்களை அணிவித்து அழகு பார்க்கும் ஒரு நல்ல அப்பா தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த உலக பிரகாரமாக நான் எடுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர் பாருங்கள், ஒரு முறை நான் என்னுடைய பேரனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய குடும்பமாக என்னுடைய பிள்ளைகள் இருவரும் நாங்களும் போயிருந்தோம். பாருங்கள், அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு போட்டு பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் என் பிள்ளைக்கு நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ் என் பிள்ளைக்கு நல்லா இருக்குமா, நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ என் மனசுக்குள்ளே நான் அப்படியே ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருந்து, உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்கா கலத்தி மாட்டுறாங்களே. என் அப்பா எனக்கு பரலோகத்திலோட எங்கள் அப்பா எனக்கு எத்தனை வஸ்திரங்களை தந்திருக்கிறார், நான் அது எவ்வளோ பத்திரமா வைக்கணும்ல. ஒவ்வொரு வஸ்திரங்களாக எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேதத்தில் அநேக வஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் ஆடை என்று சொல்லி இப்படி நிறைய வஸ்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு உடுத்துவித்து நம்மை அழகு பார்க்கிற தேவனாக அப்பாவாக இருக்கிறார். அப்போ இந்த உலக பிரகாரமான குழந்தைகளுக்கே நம்ம பெற்றோர் இவ்வளவு அக்கறை செலுத்தும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் எவ்வளவு நம்முடைய வஸ்திரத்தை நமக்கு அணிவித்து, என் பிள்ளை நல்ல வஸ்திரம் உடுத்திருக்கணும், நல்ல துதியின் உடை அணிந்திருக்கணும், நீதியின் வஸ்திரத்தோடு என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு என் பிள்ளை மூடப்பட்டிருக்கணும் அப்படிலாம் சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எவ்வளவு ஆசையோடு நமக்கு அந்த ஆடைகளை எல்லாம் கொடுத்திருப்பார். நாம் இன்னைக்கு அந்த வஸ்திரங்களை எல்லாம் நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? தூய்மையாக வைத்திருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தின் பாவ கரைகளினாலே அதை அசுசிப்படுத்தி நாம் வைத்திருக்கிறோமா? உலக பிரகாரமான ஒரு ஆடையில கரைப்பட்டு விட்டால் தூக்கி போட்டு விடுகிறோமே. ஆனால் இந்த வஸ்திரத்துக்காக என்னுடைய நீதியின் வஸ்திரத்திலே, என்னுடைய துதியின் வஸ்திரத்திலே, என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்திலே ஏதோ ஒரு பாவ கரை ஒட்டி விட்டதே, அந்த கரையை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்றைக்காவது நான் சிந்தித்திருக்கிறோமா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த வஸ்திரத்திலே ஏதேனும் ஒரு கரை பட்டிருந்தால் கூட அவருடைய அந்த இரத்தத்தை தவிர வேறு இந்த உலக பிரகாரமான சோப் அல்லது சர்ஃப் இன்னும் பலவிதமான நம்ம துணி கரைகளை பாவ அழுக்கு நீக்கும்படியாய் பல இதுகள் வந்திருக்குது. ஆனால் நம்முடைய பாவ கரைகளை நம்முடைய வஸ்திரத்திலிருந்து நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு இரத்தத்தை கொண்டும் நாம் என்ன செய்ய முடியாது, சுத்திகரிக்க முடியாது.
இதை நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அவருடைய இரத்தம் மாத்திரமே நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய பாவ வஸ்திரங்களை தூய்மையாக மாற்ற இயலும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள், அது என்ன பாவங்களாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை சுத்திகரித்து நம்மை தூய்மை உள்ளவர்களாக நம்மை மாற்றும் என்பதிலே நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? அவருடைய இரத்தம், அவருடைய நமக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்தி அந்த இரத்தத்தை சிந்தி பெறப்பட்ட நமக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக, என்னுடைய இயலாமை நிமித்தமாக, ஆண்டவரே என்னுடைய இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய வஸ்திரத்திலே பட்ட கரைகளை அவருடைய இரத்தம் நீக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக கூட நான் என்னுடைய தாயினிடத்திலே கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷனில் என்னுடைய ஸ்கூல் விஷயமா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வேற ஏதோ கேட்டுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. எங்கள் அம்மாட்ட டென்ஷனாக பேசிட்டேன். எனக்கு அது மனசுக்கு ரொம்ப என்னை அப்படியே வேதனைப்படுத்துச்சு. எங்கள் அம்மா ஃபேஸை பார்க்கவே எனக்கு முடியலை. ஆனால் அப்புறம் நினச்சேன், நம்ம இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க போகிறோம், ஆனால் நம்ம வஸ்திரத்தில் ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு கரை நம்ம இடத்துல படிஞ்சிட்டேன்னு சொல்லி உடனே நான் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். அம்மா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னுடைய ஸ்கூல் விஷயமா நான் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேம்மா, அதனால் நான் உங்கள்கிட்ட டென்ஷனாக பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி அம்மாட்ட அந்த மன்னிப்பு கேட்டப்பறம் நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு உடனே, இசப்பா நான் செய்த தவறு, அம்மா அந்த நேரத்தில் பேசியிருந்தாலும் நான் அம்மாட்ட எவ்வளோ நிதானமாக நான் பேசியிருக்கணும்ல, ஆனால் நான் கோபத்தில் பேசிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தி விட்டேன், என்னை மன்னிக்கேன்னு சொல்லி கேட்ட பிறகுதான் இந்த மெசேஜை எடுக்கிறதுக்கு நானே வந்தேன். எனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு போராட்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பேசின தவறுன்னு சொல்லி நான் அம்மாட்டையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பின்பு தான் என்னுடைய மனது லகுவானது. ஆமாம், நம்முடைய வஸ்திரத்தை அநேக வேளைகளிலே நாம் பலவித காரியங்களின் மூலமாக நாம் கரைப்படுத்தி விடுகிறோம். நாம் அறிந்தும் கரைப்படுத்துகிறோம், அறியாமலும் கரைப்படுத்தி விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய ரத்தம் மாத்திரம் என்னுடைய வஸ்திரம், எனக்கு அநேக வஸ்திரங்களை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா, அந்த வஸ்திரங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்திலே பாவ கரைகள் ஏதாவது ஒட்டி இருந்தது என்று சொன்னால் உம்முடைய ரத்தத்திலே முங்கி எழும்பத்தக்கதாக இந்த வஸ்திரங்களை உம்முடைய ரத்தத்திலே ஆண்டவரை தோய்த்து வெளுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சும். பிசாசானவன் நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படுத்துவதற்கு அநேக உபாய தந்திரங்களை அவன் கொண்டு வருவான், தேடி தேடி நம்மை கொண்டு வருவான். ஆனால் நாம் அவருடைய பரிசுத்தமாய் நாம் பாதுகாக்க அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் மாத்திரம் என்னை பாதுகாக்க வல்லது, பரிசுத்தமாய் பாதுகாக்க வல்லது, நீங்க தான் என்னுடைய வஸ்திரத்தை பாதுகாக்க எனக்கு உதவி செய்யணும்ப்பா. அநேக வேளையிலே அநேக கரைகள் என்னுடைய வஸ்திரத்தில் வந்து ஒட்டி கொள்ளுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் அதை சுத்தமாக பரிசுத்தமாக தூய்மையாக என்னால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை, உம்முடைய இரத்தத்திலே நான் மூழ்கி எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவ கரைகள் நீங்க நம்முடைய வஸ்திரத்தை வெண்மையாக மாற்றுவதற்கு அவருடைய இரத்தம் மாத்திரம் வல்லமை உள்ளது என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் கெஞ்சுவோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்தம் மாத்திரம்தான்ப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, இவை எல்லாவற்றிலும் படிந்த கரைகளை நீக்குவதற்கு உங்களுடைய ரத்தம் மாத்திரம் வல்லமை உள்ளது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அநேக வேளைகளிலே நீர் எங்களுக்கு தந்த ஆடைகளிலே அநேக கரைகள், அநேக தூசிகள், அநேக மாசுகள் படிந்து எங்களுடைய வாழ்க்கையை அது கரைப்படுத்தி விடுகிறதப்பா சுவாமி. நாங்கள் பிறரை அவமதிக்கிறதுனாலே, பிறரை கோபப்படுத்துகிறதுனாலே, பிறருக்கு விரோதமாய் பேசுகிறதுனாலே அநேக வேளைகளில் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கரைப்படுத்தி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் விசுவாசத்தோடு உடைய ரத்தத்துக்காக நாங்கள் கெஞ்சி இருக்கிறோம் ஐயா. உடைய ரத்தம் மாத்திரம் எங்களுடைய வஸ்திரங்களை தூய்மையாக மாற்ற வல்லமை உள்ளது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே விசுவாசத்தோடு அப்பா உடைய சமூகத்துக்கு நேரே கெஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வஸ்திரங்களையும் அப்பா நீங்க உடைய ரத்தத்தினாலே சுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தம் மாத்திரம் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தூய்மையாக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. நான்
நான் அநேக வேளைகளில் விழுந்து விழுந்து எழுந்து போகிறேனே, என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் பழமையாய் போகிறதே, என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கரைப்பட்டு போகிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை விடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.